இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை 2 கொரிந்தியர் 13:11. சந்தோஷமாய் இருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்காரராகிய தேவன் உண்டு கூட இருப்பார். இந்த கருக்குள்ளப்பட்ட வார்த்தையை அதிகாலை பொழுதில் கேட்டுக்கொடுக்கிற தெய்வ ஜனங்களை கர்த்தர் இந்த அதிகாலை பொழுதில் கிருபை அளவில்லாமல் கொடுக்க வளவரைக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்கும், நற்செய்தியை பொருந்தவும், ஏக சிந்தையரும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழ்ந்து சமாதானமாக இருக்க, அன்பு சமாதானமாக இருக்க, இப்படி அநேக காரியங்களை சமாதானக்காரராகிய தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அனுதினம் தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை நித்தம் தேட வேண்டும். நாம் அவர் சமூகத்தில் அவரை நோக்கி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, நம் விண்ணப்பத்தை நம் கண்ணீரோடு ஏறெடுக்கும் போது, நம்பிக்கையோடு ஏறெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இந்த எல்லா காரியத்தையும் நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவரைக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க, ஆறுதலாக இருக்க, ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழ, சுகம், ஐஸ்வர்யம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. மீட்பரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.